ஆப்டிடியூட் கணக்குகளை சும்மா ஒரு நிமிஷத்துல சால்வ் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் பார்க்கலாமா? வாங்க, இந்த கணக்க எப்படி ஈஸியா போடலான்னு நான் சொல்றேன். சரி, முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். ஒரு ஸ்கொயர் ஃபார்மேஷனோட சைஸ உங்களால எவ்ளோ வேகமா கண்டுபிடிக்க முடியும்னு பாப்போமா? கேள்வி இதுதான். ஒரு ஜெனரல் கிட்ட 5180 வீரர்கள் இருக்காங்க, ஓகேவா? இப்போ அவங்கள ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல நிக்க வைக்கணும்னா 4 வீரர்கள் பத்தல. அப்போ ஒவ்வொரு வரிசையிலையும் எத்தனை வீரர்கள் நிப்பாங்க? இதுதான் கேள்வி. இந்த கணக்க சால்வ் பண்றதுக்கு ஒரே ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. என்ன தெரியுமா? முதல்ல அந்த பத்தாம போன 4 வீரர்களையும் கூட்டிக்கணும். இதுதாங்க இந்த கணக்கோட முக்கியமான ட்விஸ்ட். அப்போ நம்ம கிட்ட இருந்த 5180 வீரர்களோட அந்த 4 பேரையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குது? 5184. ஆஹா, இதுதான் நமக்கு தேவையான அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். சரி, இப்போ ஒரு வரிசையில எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள். இந்த 5184க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும். ஏன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன? எல்லா பக்கமும் சமமா இருக்கும் இல்லையா? அதாவது n இன்டு n. அதனால ரூட் எடுத்தா ஒரு பக்கத்தோட அளவு கிடைச்சிடும். ஓகே, 5184க்கு ஸ்கொயர் ரூட் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, 72ஆல பெருக்குனாதான் 5184 வரும். அப்போ பதில் ரொம்ப ரொம்ப சுலபம். அவ்வளோதாங்க, மேட்டர் முடிஞ்சது. ஒவ்வொரு வரிசையிலையும் கரெக்டா 72 வீரர்கள் இருப்பாங்க. பாத்தீங்களா, எவ்வளவு சிம்பிளா ஆன்சர் வந்துருச்சு. சோ, இந்த ஷார்ட்கட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவாவது ஒரு கணக்குல ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண இத்தனை பேர் கம்மியா இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. முதல்ல அந்த நம்பரை கூட்டிடுங்க. அப்புறம் வர டோட்டலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் உங்க கையில. எக்ஸாம்ல செகண்ட்ஸ்ல மார்க் வாங்கிடலாம்.